நாமக்கல் அருகே ஊராட்சி மன்ற தலைவர் கமிஷனுக்கு ஆசைப்பட்டு நல்ல நிலையில் இருந்த நீர்த்தேக்க தொட்டியை துளையிட்டு சேதப்படுத்தியதாகவும் அதனால் மக்கள் தண்ணீரின்றி தவித்து வருவதாகவும் புகார் எழுந்துள்ளது. 15 நாட்களுக்கு மேலாக குடிநீரின்றி தவித்து வரும் மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஊராட்சி மன்ற தலைவர் செய்த செயலால் 15 நாட்களாக சமைக்க கூட தண்ணீரின்றி தவித்து வருவதாக கூறி சிலுவம்பட்டி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகள்தான் இவை. சிலுவம்பட்டி ஊராட்சியில் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். அந்த ஊராட்சியில் உள்ள ரெட்டியார் தெருவில் பொதுமக்களின் தேவைக்காக 60,000 லிட்டர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளது. எவ்வித பிரச்சனையும் இன்றி நல்ல நிலையில் இருப்பதாக கூறப்படும் நீர்த்தேக்க தொட்டிக்குள் ஊராட்சி மன்ற தலைவர் பழனிவேல் என்பவர் தன்னிச்சையாக இறங்கி 5 இடங்களில் துளையிட்டார் என்று கூறப்படுகிறது. தொட்டியை சேதப்படுத்தினால் புதிய தொட்டி கட்ட மாவட்ட நிர்வாகம் அனுமதி தரும், அதன் மூலம் கமிஷன் பார்க்கலாம் என ஆசைப்பட்டே அவர் இந்த செயலை செய்ததாக ஊர் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். துளைகள் இடப்பட்டதால் தொட்டியில் தண்ணீரை ஏற்ற முடியாமல் போய் அப்பகுதியில் குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை. தண்ணீரின்றி அவதியடைந்த கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறுகின்றனர். பொதுமக்கள் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் தண்ணி வசதி இல்லாமல் 10-15 நாளுக்கு மேலே தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க. கலெக்டர் ஆஃபீஸ்க்கு மனு கொடுத்து 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சுங்க சார். இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை. அதனால தான் பொதுமக்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து 1000க்கும் மேற்பட்ட மக்கள் இதுக்கு மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு நாங்கள் எல்லாம் கிளம்பி வந்திருக்கோம் சார். இந்த நிலையில் மீண்டும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்த சிலுவம்பட்டியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் அவர்களை சமாதானம் செய்ததன் பேரில் மறியலை கைவிட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மீண்டும் மனு அளித்தனர். இதனை அடுத்து நீர்த்தேக்க தொட்டியை துளையிட்டது குறித்து ஊராட்சி மன்ற தலைவர் பழனிவேலிடம் விளக்கம் கேட்டுள்ளதாக தெரிவித்த நாமக்கல் வட்டார வளர்ச்சி அலுவலர் அருளாளன், தலைவரின் விளக்கத்திற்கு பிறகு அவரின் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அப்பகுதி பொதுமக்களுக்கு தற்காலிக ஏற்பாடாக டேங்க் மூலம் தண்ணீர் விநியோகம் செய்யப்படும் எனவும் தெரிவித்தார். 3, 2, 1, ready. Breaking fire. Lights on. Camera ready. On and. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம். காலை பொழுதின் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத் தரம். இணைந்திருங்கள். காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.